ஓகேங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைப்ரரி அந்த லைப்ரரி அப்படின்றது என்னன்னா வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிளக்இன் மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படி வேணுமோ அதை டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்மளா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரியாக்ட் வந்து ஒரு லைப்ரரின்னு சொல்றோம். அப்ப நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணோம்னா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செஞ்சோம் அப்படின்னா ரியாக்ட் அப்படின்ற ஒரு அந்த கிரேட் ரியாக்ட் ஆப் அப்படின்ற ஒரு பேக்கேஜை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணோம். ஓகேவா? அந்த கிரேட் ரியாக்ட் ஆப் அப்படின்றது எதை வச்சு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்பிஎக்ஸ். ஓகேவா? இதுல 2 டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்பிஎக்ஸ் ஒன்று, என்பிஎம். இது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னா இல்ல அப்புறமா சொல்றேன்னு சொல்லுங்க. மூணு நாள் லீவ் விட்டு வந்து கேட்டா என்னடா வேகமா அப்படியே பண்ணிட்டு ஐயோ என்ன கொஸ்டின் கேட்டேன். என்பிஎக்ஸ் வெஸ் என்பிஎம் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா? நான் என்னதுன்னா புரியல. என்பிஎக்ஸ் என்பிஎம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? என்பிஎம்னா அந்த வெப் பேஜுக்குள்ள போறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு கொடுக்குறது. என்பிஎக்ஸ்னா ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றதுக்குண்ணா, அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்றதுக்குண்ணா. ஓகே, ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு என்பிஎக்ஸ் யூஸ் பண்ணும். என்பிஎம் அப்படின்றது node modules line node modules. சூப்பர் அபர்ணா, சூப்பர் பீட்ஸ், தேங்க்ஸ். npm npx ரெண்டுமே நோட் மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்றதுதான். இது மட்டும்தான் இருக்கானா யான் பூ பிஎன்பிஎம் ஓகேவா, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு என்பிஎம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்துருச்சு. யான் ஓகேங்களா, ஒய்ஏஆர்என் ஓகேங்களா, ப்ரூ, அதுக்கப்புறம் பிஎன்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்துருச்சு. அப்போ எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா என்பிஎம் தான் வந்துச்சு. எப்பயும் சொல்றது தான் ஓகேங்களா, ஒரு வெர்ஷன் இருக்கு, அதை காட்டினா அடுத்தடுத்தது வருது அப்படின்னா இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணிட்டு இன்னொன்று வரும். ஓகேங்களா, சரி, இதுல என்பிஎக்ஸ் அப்படின்றதான நம்ம சொன்னோம். இப்போ யான் பிஎன்பிஎம் என்ன சொல்றது ப்ரூ இந்த கமெண்ட் பத்தினா நம்ம பார்க்க போறதுல நமக்கு அது தேவையும் கிடையாது, அதுக்கு வரமா வச்சிருவோம். ஓகேங்களா, இந்த என்பிஎக்ஸுக்கும் என்பிஎம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, என்பிஎம் அப்படின்னா நோடு பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா, என்பிஎக்ஸ்னா அதே தான் நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர். இது ரெண்டுத்துக்கும் என்னன்னா எக்ஸிக்யூட்டர்னா என்ன, என்பிஎம்னா என்ன அப்படின்னா என்பிஎம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கூகுள் கேலண்டர் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் இல்லைன்னா கேலண்டரு, கலர் பிக்கர். லாஸ்ட் டைம் நம்ம கலர் பிக்கருடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். கலர் பிக்கர் என்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் கலர் பிக்கர் அப்படின்ற ஒரு பேக்கேஜை எடுத்துட்டு வந்தோம். உங்க கிளாஸ்க்கு தான் சொன்னேன், நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆமா, இந்த ஒரு கம்பேர் ரியாக்ட் கலர் பிக்கர் அப்படின்றது இங்க இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்றது இங்க இருக்கு, பூஸ்டப் அப்படின்றது இங்க இருக்கு. அப்ப என்பிஎம் அப்படின்னு நீங்க கொடுத்து ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா எங்க இருக்கும் அப்படின்னா பேக்கேஜ் டாட் ஜேசான்ல இருக்கும், பேக்கேஜ் டாட் ஜேசான்ல இருக்கும். நம்ம என்பிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு விஷயம் கொடுத்தோம்ல, கிரியேட் ரியாக்ட் ஆப்னு, அது எங்கே இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல இருக்கான்னு பாருங்க, இருக்காது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என்பிஎம் அப்படின்றது கண்டிப்பா அந்த பேக்கேஜ் நேம் என்னுடைய அப்ளிகேஷன்ஸ்ல இருந்தாகும். என்பிஎக்ஸ் அப்படின்றது ஒன் டைம் எக்ஸிக்யூட்டர் மாதிரி. ஓகேவா, ஒன் டைம் எக்ஸிக்யூட்டர். அந்த விஷயத்தை வச்சு என்பிஎக்ஸ் வச்சு அது எனக்கு என் பேக்கேஜ் டாட் ஜேசன்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஜஸ்ட் அதை எனக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அது போனா ஓகே தான். ஓகேங்களா, எப்பெல்லாம் புதுசா ஒரு அப்ளிகேஷன்ஸை ரன் பண்றோமோ அப்ப எனக்கு வந்து அந்த இடம் இருந்தா போதும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் ஆட்டோ வந்து நம்மள கையால இது பண்ணுவாங்க, ஸ்டார்ட் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு கயிறை போட்டு இழுப்பாங்க. அந்த கயிறு எப்பயுமே இருக்கணுமானா அதெல்லாம் தேவையில்ல. அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அந்த கயிறு தேவையே கிடையாது. ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் அது இருந்தா போதும்.
ஓகேவா? அதே மாதிரி தான் என்பிஎக்ஸ்னு கொடுத்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் இப்போ நீங்க என்பிஎக்ஸ் நீங்க இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா Node.js வரும்போது அதாவது பேக் அண்ட் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்பிஎக்ஸ் யூஸ் பண்ணும். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த என்பிஎம் அப்படின்னு யூஸ் பண்ணா பேக்கேஜ்.json வருது. இந்த ரியாக்ட் பூஸ்டப்பை என்னுடைய அப்ளிகேஷன்ல நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்ற ஒரு விஷயம் இங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க தேவையே இல்லை. அதனுடைய வேலை அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. சரி, நான் இப்ப எதுக்கு இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரிதான் ரியாக்ட் வந்து ஒரு லைப்ரரி. ஓகேவா? அத நம்மளுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு யூஐ இருந்துச்சு அப்படின்னா அந்த யூஐய பிளாக்கா காம்போனண்டா நமக்கு ஒரு என்ன சொல்றது அப்ளிகேஷன்ஸை வந்து ரெடி பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல காம்போனன்ட்ஸ் அப்படின்ற இன்னொரு ஃபோல்டர்ல பிளாக்கா இருக்கு. ஹோம், லேஅவுட், சர்வீசஸ். ஓகேங்களா? இப்படி இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் பேஜ் மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும். அதாவது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும். ரியாக்டால முடியுமான்னு கேட்டா ரியாக்டால அதெல்லாம் முடியாது. அதாவது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ். சரி, ஓகே, கோர் HTML நம்ம எப்படி ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும்? ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு என்ன விஷயம் HTML யூஸ் பண்ணும்? ஆங்கர் டேக். ஓகே, A டேக், ஆங்கர் டேக். ஓகே, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். வேற யாருக்குமே தெரியலையா? சுரேஷ், பிரசாந்த், window dot location HTML ல கேட்டேன்டா. windows dot location href வந்து JavaScript, pure JavaScript. HTML ல அது ஓகேவா? அடுத்த क्वेश्चन அதான் இருக்கும். JavaScript ல location href வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சரி, இப்ப ரியாக்ட்னு வரும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னன்னா இப்ப href இங்க ஒர்க் ஆகாதா கதை அடிக்காதீங்க அப்படின்னா அது இப்ப ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணுறோம். about index about href போட்டு go to service அப்படின்னு போடுறேன். இப்ப இந்த மாதிரி போட்டு இப்ப நான் இதை பண்ணா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு இதுக்காக சொல்றேன். இப்ப நான் கிளிக் பண்ணா பேஜ் லோட் ஆகுது. ஆமா, நான் லோட் ஆக தான் செய்யும். ஏன்னா எந்த ஒரு பேஜும் கொடுக்கவே இல்லை. நீங்க ரீடைரக்ஷனுக்கு ஏதாவது கொடுத்தா போகும் அப்படின்னா அப்படியே வச்சுப்போம். ஓகேங்களா? உங்களுடைய இதுபடி நான் இங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா? இது எந்த இடத்துக்கு ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும். அது என்னுடைய தப்பு தான், நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த ரியாக்டால ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு லைப்ரரி என்ன அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கேஜ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா w3 ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணணும். இது இன்ஸ்டால் பண்றதுக்கு இருக்கு பாருங்க, npm i react router dom. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாக இந்த w3 கோர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ரியாக்ட் ரவுட்டர் அட் லேட்டஸ்ட் அப்படின்றது லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்றது. ஓகே, இதே வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். ரியாக்ட் ரவுட்டர் டாமே எடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த பேக்கேஜை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா?
ரியாக்ட் ரவுட்டர் டாம இந்த ப்ரௌஸ் ரவுட்டர் ரவுட் அப்படின்னக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 3 வேரியபிள் இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நார்மலா இங்க நம்ம பார்த்த மாதிரி தான் பேஜஸ் லே அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்மகிட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. அபவுட்ல இந்த இது கொடுக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து நம்ம எந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா app.jsல இதை எடுத்துட்டு வந்து போட்டுருவோம். இது நமக்கு தேவையில்லை. இங்க ரியாக்ட் ரவுட்டர் டாம எடுத்துட்டு வந்து போட்டுருவோம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ், இங்க தான் எல்லாமே வரப்போகுது. app.jsல தான் எல்லாமே இருக்க போகுது. இதை நம்ம எடுத்துட்டு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரௌஸ் ரவுட்டர் ரவுட்ஸ். ஓகேங்களா, ப்ரௌஸ் ரவுட்டர். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிட்டு இருந்து இந்த செக்மெண்ட்டை இந்த ஃப்ராக்மெண்ட்டை எடுத்துடுறேன். ஏன்னா அப்படின்னா இந்த ரவுட்டரை பொறுத்த மட்டும் பேரண்ட் யாரு அப்படின்னா ப்ரௌஸ் ரவுட்டர் தான். அதுக்குள்ளார ரவுட்ஸ் மல்டிபிள். ஓகேங்களா, இப்போ எங்க போக போறோம் அப்படின்னா சிங்கிள் இதுக்கு போக போறோம். ஓகேவா, ரூட்ல பாத் வந்து பேக்ஸ்லாஷ்னு இருந்துச்சுன்னா எந்த எலமெண்ட், அதாவது எந்த காம்பனன்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஹோம் காம்பனன்ட்டுக்கு போகணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். சிம்பிள். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இங்க நீங்க பேக்ஸ்லாஷ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டா பேக்ஸ்லாஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், npm i react ரவுட்டர் டாம் கொடுத்துருக்கோம்ல. இப்போ நீங்க இதை போயிட்டு இந்த பேக்கேஜ் டெஸ்க்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்திருப்பான். ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா, இதே நீங்க npx கொடுத்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்திருக்காது. ஆனா அப்ப அதே மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஆகுமே அப்படின்னா நான் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணணும், என்னுடைய அப்ளிகேஷனுக்கு நான் யூஸ் பண்ணணும். அப்ப எனக்கு அது என்னுடைய package.jsonல இருந்தா மட்டும்தான் என்னால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அது package.json இருக்கணும். அதே மாதிரி நோட் மாடியூல்ஸ்லயுமே இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றது இருக்கும். RS ரியாக்ட் உங்க கண்ணுக்கு தெரியுதா பாருங்க. குள்ளநெறி தெரியக்கூடாது, குள்ளநெறி தெரியவே கூடாது. மேல போயிடுச்சுனா ரியாக்ட் டாம் இருக்கும். அதோ இருக்காம பாருங்க. ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றது இங்க வந்தாச்சு. ஓகேவா, அப்ப நம்மளுடைய package.jsonல இருந்தாதான் நோட் மாடியூல்ஸ்ல இருக்கும். ஓகேவா, சோ அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா npm தான் யூஸ் பண்ணி ஆகும். சோ உங்களுக்கு மேபி கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இந்த டெவலப்மெண்ட்லனா இருந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த கொஸ்டின் கேட்காமனா பேசிக்கா உங்களுக்கு பாஸ் பண்ண விட மாட்டாங்க npm npxக்கு அப்படின்றதெல்லாம். ஓகேவா, இப்போ என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய app.js உடைய ஸ்ட்ரக்சரை மாத்துறேன், ரவுட்டரை எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, இது வரைக்கும் நான் 1 பேஜ் டெம்ப்ளேட் போட்டேன், எனக்கு ரீடைரக்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி இவங்க சொல்ற ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வந்து போட்டாச்சு. இது பாத் அப்படின்னா எந்த டைரக்ஷன் இனிஷியலா பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வீசஸ்னு ஒரு பேஜஸ் இருக்கா, index.js இன்னும் போடலையா, சரி போடும். ஃபங்க்ஷன் சர்வீசஸ் லாஸ்ட் டைமே இந்த மண்டை மேல இருந்த கொண்டே மறந்துட்டேன். ஓகே, இப்படின்னு ஒன்று போட்டு வைப்போம். எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் டிஃபால்ட். ஓகேங்களா, இப்போ நான் சர்வீசஸ் பேஜ் ஒன்று போட்டிருக்கேன், ஹோம் பேஜ் எப்படி இருக்கு. ஓகேவா, இப்போ நான் அதே மாதிரி இம்போர்ட் பண்ண போறேன். யாரை அப்படின்னா சர்வீசஸை கூப்பிடுறேன். ஹோம்ல இல்லைப்பா, சர்வீசஸ்னே ஒன்று எழுதியிருக்கேன். அதில் index.js சொல்லணுன்றது தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ரவுட்டு எழுதுறேன், ஸ்மால்லே இருக்கணும்.
இது பாத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரிங்குள்ளார நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது டிஃபைன்ட் வேரியபிள் தான் கொடுக்கும். இந்த டபுள் கர்லி பிரேசஸ்னா போட்டு சிங்கிள் கர்லி பிரேசஸ்னா போட்டு இருந்துச்சுன்னா என்ன வேரியபிள் நேமோ அதை தான் கொடுக்கும். இப்போ இது ரவுட் அப்படியா, இது என்ன சொல்லுது அப்படின்னா ரூட்ஸ் மல்டிபிளா இருக்குப்பா, என்கிட்ட மல்டிபிள் ரூட் இருக்கு. ஓகேங்களா? எந்த ரூட்டை கேட்குறீங்களோ அந்த ரூட்டை நான் கொடுக்குறேன். பேக் ஸ்லாஷ் அப்படின்னா லோக்கலோஸ்ட், அதாவது உங்களுடைய ரூட் யூஆர்எல் அப்படின்றது. அந்த ஸ்லாஷை தாண்டி ஏதாவது ஒன்று அப்படின்னா நீ என்ன கேட்குறியோ அது. இப்போ நான் இது என்ன கேட்டிருக்கேன், சர்வீஸ் அப்படின்னா இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ நம்ம பேஜுக்கு போகிறோம், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கோ டு சர்வீஸ், போகலை. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஓவர் பண்ணும்போது இந்த செலக்ட் கலர் இருக்குல்ல அந்த இடத்துல ஒன்று வரும், அதான் ஓவரில் லோக்கலோஸ் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இங்கே இது இங்கே ஹெச்எஃப்ல எந்த டைரக்ஷனுக்கும் போகும்னு சொல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரூட் வந்து சர்வீசஸ். இங்கே நீ என்ன கொடுத்துருக்கியோ, ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே விஷயம் தான் இங்கே வரணும். ஆனால் சர்வீசஸ்னு கொடுத்துக்கிறேன்னா ப்ளீஸ் அதை எடுத்துக்குமா அப்படின்னா அந்த ரூட் இருக்கணும். ஆப் இப்போ நீ இதை கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா app.js தான் ஃபர்ஸ்ட் ஃபைல். ஏன்னா இண்டெக்ஸ்ல இருந்து எதுக்கு ஆகுது அப்படின்னா app.js தான். ஓகேவா? இங்க வந்து சர்வீசஸ்ன்னு இருக்கான்னு பார்ப்போம். இல்லாத பட்சத்துல அது திரும்பவும் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நிறுத்திடும். சர்வீசஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லப்பா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறுத்தும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க நீ சர்வீஸ்ன்னு கொடுத்தனா கண்டிப்பா இந்த இடத்துல சர்வீஸ் தான் கொடுக்கும். ஆனா நீங்க தான் சொன்னீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆமா எக்ஸாக்ட்லி இங்க இந்த பிளேஸ்ல நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கோ, தப்பு கிடையாது. ஆனா இங்க என்ன கொடுக்குறியோ அதே விஷயம் தான் ஆப் டாட். நீ எங்கேயா ரீடைரக்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா அந்த இடத்துல நான் சொல்றது புரியுதா? எஸ் ஆர் நோ சொல்றா, தம்ஸ் அப் போட்டா எனக்கு தெரியாதா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. புரியுதுண்ணா. தேங்க்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, இந்த இது போகும்போது சர்வீசஸ் வந்தாச்சு. ஆனா இந்த யூஆர்எல்லே நல்லா இல்லைண்ணா, அப்புறம் என்ன யூஆர்எல் நான் கொடுக்கணும் அப்படின்னா சர்வீஸ் பேஜுக்கு போகுதுன்னா சர்வீஸே கொடுங்க அப்படின்னு. அதுக்கு தான் ரிலவெண்டான நேமை எப்பயுமே சூஸ் பண்ணும். ஓகேவா? இங்க சர்வீஸ் நான் சூஸ் பண்றேன், அதே சர்வீஸ் இங்கேயும் சூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், சர்வீஸ் வந்துச்சு. ஆனா ஹெச்எஃப் ஏதோ ஒர்க் ஆகுதுன்னு ஏதோ ஒர்க் ஆகுதே. உங்களுடைய கொஸ்டின் அதானே? கொஸ்டின் வருதா வரலையான்னு தெரியல எனக்கு. இருங்க, ஓகே. ஹோம் பேஜுக்கு போனா என்ன சொல்லணும் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் கொடுத்தா போதும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வருதா வரலையா? கோ டு சர்வீஸ் போகுது, கோ டு ஹோம் போதே, பக்காவே போதே அப்படின்னா எஸ் போகும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஏஹெச்எஃப்ன்றது ஒர்க் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆகாதுன்னு நீங்க ஒர்க் ஆகாமல் இல்லை, இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் நம்மளுடைய ஓல்டு பூஸ்டப் சைட்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். திரும்பவும் குழப்பறேன்னா என்ன அப்படின்னா இது போகும்போது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேஜ் லோட் ஆகுது. லோட் ஆகுதா? நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். யாருக்கா தெரியுமா என்ன சொல்லிட்டு உள்ளார வந்தேன்னு? ரியாக்டுக்கும் அதர் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதான் ஜேஎஸ் ஃப்ரேம்வொர்க் ஆர் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரியாக்ட்ல லோட் ஆகாது. நீங்க கோடு ஜல்லா குட்டி வேற லெவல். ரியாக்ட் லோட் ஆகாது, ஆனா இப்ப இது லோட் ஆகுது அப்படின்னா இது ரியாக்டே கிடையாது. என்னன்னா பொசுக்குன்னு இவ்வளவு தூரம் பேசிட்டு ரியாக்டே கிடையாதுன்னு. ஆமா, ரியாக்ட் அப்படின்றது நம்ம ஃபேஸ்புக் அந்த இது ஃபிளிப்கார்ட்லாம் நான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொன்னது, டேட்டா டக்குன்னு வருது. ஸ்னாப்டீல்ல கொடுக்கும்போது லோட் ஆயிட்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பெரிய இதுவாகவே சொன்னோம். ஆனால் இங்கே வரும்போது லோட் ஆகிட்டு வருது, அதாவது இந்த பேஜ் எகிர்ந்து வருங்க. ஓகே, சரி. இதன் மூலியமா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ட் ரவுட்டர் வந்து என்ன சொல்றானோ அதை ஃபாலோ பண்ணணும். ஏஹெச்எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா ரீடைரக்ஷன் ஆகும், ஆனால் ரீலோட் ஆகும்.
ஓகேங்களா. அதுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் ahref ஓகேவா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ahref பதிலா லிங்க் டேகை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுமே ரியாக்ட் ரவுட்டர் டாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான். ஓகேவா, லிங்க் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இத நம்மளுடைய எந்த இடத்துல நீங்க ahref வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ahref இங்க வருதா, இங்க அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி இந்த அவுட்லெட் அப்படின்றது யூஸ் பண்ண போறது. லிங்க் ஏக்கு பதிலா லிங்க், hrefக்கு பதிலா என்ன போட்டிருக்கான் 2 அப்படின்னு போட்டிருக்கான். ஓகேவா, லிங்க் 2 எதுக்கு லிங்க் பண்றேன் அப்படின்னா சர்வீஸ்க்கு லிங்க் பண்றேன், அவ்வளவுதான் மீனிங். ஓகேவா, அதே மாதிரி இந்த சர்வீசஸ் பேஜ்லயும் ஓகே இது டிஃபரன்ஸ் காட்டுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப லோட் ஆயிட்டு இங்க வந்துச்சு. இப்ப பாருங்க ரெஃப்ரெஷ் ஆச்சா, ஆகல. இப்ப பாருங்க சர்வீஸ் பேஜ்ல இருந்து கிளிக் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க போகுது. கோ டு சர்வீஸ் கொடுக்கும்போது பேசாம போயிடும். டிஃபரன்ஸ் தெரியுதா தெரியலையா லிங்க் யூஸ் பண்ணும்போது? எத்தனை பேருக்கு தெரியல கை தூக்கு. அபர்ணாக்கு தெரியல. நெக்ஸ்ட் அண்ணா தெரியுதுண்ணா. கொஸ்டின் புரியலையா? ஓகே ஓகேங்க. இங்க கொடுக்கும்போது பிரச்சனை கிடையாது. இங்க கொடுக்கும்போது ஆமா சொன்ன மாதிரி பேஜ் ரெஃப்ரெஷ். ஆனா அப்ப இதுக்குமே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாமே. பண்ணிப்போம். இதை எடுத்து எந்த அதாவது காம்போனன்ட் அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு காம்போனன்ட். ஓகேவா, இப்ப எனக்கு இது எங்க வேணுமோ அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்ப நான் ஃபங்க்ஷன்ல சர்வீசஸ்ல யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிட்டு லிங்க் தானே அதை போட்டா போச்சு. எனக்கு இதனால ஒரு சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது அப்படின்னும் போது நான் அதை யூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப லிங்க் 2 அப்படின்னு போட்டு கோ டு ஹோம் கொடுத்தாச்சு. இப்ப என்னுடைய பேஜ் ரீடைரக்ட் ஆகும்போது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ரியாக்டோட விஷயத்த அச்சீவ் பண்ணியாச்சு. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வெப்சைட்ல எல்லாம் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஓடிட்டு ஓடி இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. கிளிக் பண்றேன், பெய்யாம போகுது, பெய்யாம வருது. புரியுதா ரியாக்ட் ரவுட்டர் டாம்? சரி சார், ஓகேண்ணா. ஏதாவது டவுட் இருக்கா?